ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. அதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வடை ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துட்டேன். இது எனக்கு கரெக்டாக 200 கிராம் இருக்குது. அது கூடவே துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை இல்லை 3 தடவைக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஊற வச்சுக்கணும். நல்லா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா பருப்பு ஊறி வரட்டும். அரை மணி நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். நமக்கு பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே வடிகட்டிடலாம். இது ஒரு பக்கம் அப்படியே ரெடியாக இருக்கட்டும். நமக்கு சுத்தம் பண்ண வாழைப்பூவும் ரெடியாக இருக்குது. நான் வாழைப்பூ ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இதுவும் ரெடியாக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது மாதிரி லைட்டாக அரைஞ்சாலே போதும். இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்க வேணாம். இது மாதிரி கொரண்டு அரைச்சி அது கூடவே எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் சேர்ந்து அரையாது. அதனால தான் நான் 2 தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இது மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். இது மாதிரி கொஞ்சம் கொரனே அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஊறின பருப்பில் இது மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். நான் முழுசாக கிடக்கும் போது நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க பாக்கி பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். நிறையாவாக இருக்கிறதுனால 2 தடவை அரைச்சிக்கலாம். இது அப்படியே ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நமக்கு பருப்பு இது மாதிரி கொஞ்சம் கொரண்டு தான் இருக்கணும். அப்போது தான் நமக்கு வடை நல்லா சூப்பராக வரும். நம்ம பருப்பு வடைக்கு எது மாதிரி அரைக்கிறோமோ அதே போல் தான் நம்ம வாழைப்பூ வடைக்கும் அரைக்கணும். இதே போல் எல்லா பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பருப்பையுமே அரைச்சாச்சு. இதிலே எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நமக்கு அடியில் தான் வாழைப்பூலாம் இருக்குது. அதனால் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் கையாலே நல்லா பிசைஞ்சு ரெடியாக எடுத்துட்டேன். இது மாதிரி பருப்பு அங்கங்கே முழுசாக கிடைக்கும்போது நமக்கு வறுத்ததுக்கு அப்புறமாவும் பருப்பு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் எண்ணெய் நான் சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் உருண்டை எடுத்துடலாம். உருண்டை எடுத்துகிட்டு இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு சென்டரில் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். இந்த வடையோட ஓரத்தில் மட்டும் நல்லா ப்ரெஸ் ஆகி வந்திருக்கணும். சென்டரில்
கொஞ்சம் மாவு நிற்கணும். பருப்பு வடைக்கு வந்துட்டு நம்ம ஓரத்தில் தான் நமக்கு நல்லா ப்ரெஸ் ஆகி லேஸாக இருக்கணும். இதே போல் எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். இது மாதிரி நம்ம மீடியம்லேயே வச்சு பொரித்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே நல்லா வந்திருக்கும். நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பபிள்ஸ் வர்றதெல்லாம் அமர்ந்துடும். இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே கலர்லாம் அழகாக நமக்கு வந்திருக்கு. இதே போல் எல்லா வடையுமே நம்ம தட்டி போட்டு பொரித்து எடுத்துடலாம். நமக்கு ரொம்பவே சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. நமக்கு இதில் வாழைப்பூ கட் பண்ணுறதோ கொஞ்சம் சிரமமான வேலையெல்லாம் கிடையாது. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த வடை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளேலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. வெளியில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. வாசமும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.